கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் தமிழக அரசு டாஸ்மாக் ஊழியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள். சட்டமன்ற கூட்டத்தொடரில் மானிய விவாதத்தின் போது டாஸ்மாக் ஊழியர்களின் பிரதான கோரிக்கைகளை நிறைவேற்றி அறிவிக்க வலியுறுத்தி டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் உள்ள BSNL அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொழிலாளர் துறையின் பணி நிரந்தரம், தகுதி விலங்கல்கள், சட்ட அமலாக்க அதிகாரியின் உத்தரவின் அடிப்படையில் 22 ஆண்டு காலமாக டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்து வரும் அனைத்து டாஸ்மாக் ஊழியர்களையும் பணி தொடர்ச்சியுடன் நிரந்தரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களில் விற்பனை பிரிவு ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் காலமுறை ஊதியம் மற்றும் இதர பயன்களை சம வேளைக்கு சம ஊதியம் என்ற அடிப்படையில் வழங்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு அரசு பணி ஓய்வு வயதை 60ஆக உயர்த்தியுள்ள நிலையில் டாஸ்மாக் கடை ஊழியர்களின் ஓய்வு வயதை 60ஆக உயர்த்த வேண்டும் என்றும், டாஸ்மாக் நிறுவனத்தின் மருத்துவ திட்டத்தை திரும்பப் பெற்று தொழிலாளர்களுக்கு ESI மருத்துவ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தினர். டாஸ்மாக் ஊழியர்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.